How to action the attack. பாலை பவராக அடிக்க உடம்பு ஆக்ஷன் போய் எப்படி அடிக்கிறதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது வந்து அட்டாக் ரீச் த பால். பாலை எந்த அளவுக்கு நம்ம மேலே பிடிச்சி அடிக்கிறோம். பாலை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹை லெவலில் வச்சு வந்து இந்த மாதிரி தட்டணும். 10 ball 3 set. பந்தை நல்லா மேலே பிடிச்சி தட்டணும். ஒரு வேளை நம்மளால் பந்து பிடிக்க முடியலனா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பால் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பால் சின்ன பால் வாங்கி பந்தை இந்த மாதிரி மேலே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையை நீட்டி பந்தை மேலே இது ரிஸ்ட் ஸ்ட்ரோக். மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ ஒரே செட்டு தான். ரெஸ்ட்டு ஸ்ட்ரோக் போடும்போது கையை நல்லா மடக்கி நல்லா நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ பால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பால் தட்டுங்க. ஃபஸ்ட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு. ஆக்ஷன் தி அட்டாக். நல்லா பந்தை நல்லா ஆர்ச்சி போய் பந்தை பாலை அடிக்கிறப்ப நம்ம உடம்பு ரொட்டேஷன் ஆகி பந்தை போய் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்பதான் நம்ம அடிக்கிறப்ப அந்த பவர் நமக்கு சேர்த்து வரும். நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதும் 10 பால் 3 செட் பண்ணணும். சிட்டிங் ரிஸ்ட் ஸ்ட்ரோக். பந்து ரைடா பாலை வச்சுக்கணும். நம்ம நடுவில் ஸ்ட்ரோக் போடுவோம். அந்த ஸ்ட்ரோக் கவுண்டு கிடையாது. மேக்ஸிமம் நம்மளால் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரோக் போடுறோம், இல்லை 2 நிமிஷம் போடுறோம், 3 நிமிஷம் போடுறோன்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரோக். முன்னாடி எப்படி பந்த ஆக்ஷன்ல அடிச்சமோ அதே போல பந்தை அதே ஷேப்ல வச்சு பந்தை மேல புடிச்சு அடிக்கிறது. நம்ம உடம்பு ஃபுல்லா இந்த இந்த ஷேப்ல இருந்து உடம்பு ஆர்ச்சி போய் வரணும். நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறேன்னா இந்த உடம்பு இந்த அளவுக்கு போய் ஆர்ச்சி போய் வரணும். நம்ம இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணுறோன்னா பாலை மேக்ஸிமம் பந்தை மேலே பிடிச்சி வார்ம் அப் ஷாட்டு, இல்லை நம்ம பந்தை அடிக்கிற ஓப்பன் பாலு மேக்ஸிமம் நம்ம பாலுக்கு மேலே பிடிச்சி அடிக்கிறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதுவும் 10 பால் 3 செட்டு. லாங் பால் ஸ்ட்ரோக்கு. ஸ்ட்ரோக்கு உங்களால எந்த அளவுக்கு போட முடியுமோ நம்ம நடுவில் ஸ்ட்ரோக் போடுறோம். சிட்டிங் ஸ்ட்ரோக்கு ரிஸ்ட் ஸ்ட்ரோக் நம்ம போடுறோம். அது போறது வந்து மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு தூரம் போட முடியுமோ அவ்வளவு தூரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். பால் நம்ம ஸ்ட்ரோக் போடுறப்ப மேலே பிடிச்சி ஸ்ட்ரோக் போடுறப்ப கையை ஃபுல்லாக ரிலாக்ஸாக கீழே விட்டுறணும். நீங்கள் எந்த அளவுக்கு கையை ரிலாக்ஸாக கீழே விட்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பவரும் வரும், நல்லா ஸ்ட்ரோக்கும் விழும். பாலை மேல போட்டு செவுத்துல ஒட்டி ஸ்ட்ரோக் போடுறது. நம்ம இந்த ப்ராக்டிஸ் ஏன் பண்ணுறோன்னா பாலை நல்லா மேலே பிடிச்சி பவராக அடிக்கிறதுக்கு. இப்போ பால் வெளியே இருக்குது, உள்ளே இருக்குது, பந்தை நல்லா பவராக அடிக்கிறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
8 லாஸ்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது வந்து லாங் ஸ்ட்ரோக்கு. பாலை தூக்கி போட்டு ரிஸ்ட்டால் லாங்கில் தட்டுறது. இந்த மாதிரி நீங்கள் செவுத்துல லாங்கில் தட்டி தட்டி பந்தை தட்டினா நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கு அதே டைமில் பவர் ரெண்டும் கரெக்டாக வரும்.